பழைய ஏற்பாடு மனிதனுக்கு மேலே மகிமையை விளங்க பண்ணினது. புதிய ஏற்பாடு பரத்திலிருந்து அல்ல, பரத்திலிருந்து உள்ளத்துக்குள் வந்து உள்ளத்திலிருந்து மகிமையை வெளிப்பட பண்ணுகிறது. இந்த வேளையில் நம்ம ஒவ்வொருடைய உள்ளிலும் இருந்து தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம், தேவ மகிமை வெளிப்படட்டும். அப்படியே ரியலாக அவருக்கு முன்பாக நாம் நிற்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ மாய்மாலமான வாழ்க்கை அல்ல. அது ஒரு தனியாக, இது தனியாக அப்படி இல்லை. இங்கே என்ன பேசுகிறோமோ அதுதான் வெளியில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே இருக்கும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேவாவியானவர் நம்மை நடிப்பான ஒரு வாழ்க்கை வாழ விட மாட்டார். ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ விட மாட்டார். வேதத்தின்படி நம்மை வாழ அவர் அழைக்கிறார். அதற்கு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஹோரி கொரோ சபலா தெரேலே மேனே துரி கபா. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றமடைய செய்யும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை முன்னேற்றம் அடைய செய்கிறது, நம்மை சரிப்படுத்துகிறது, நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு முறை அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் ஒவ்வொரு நேரத்தில் வேறு வேறு மாதிரி காணப்படலாம். ஆனால் அந்தந்த நேரத்தில் யாருக்கு என்ன வார்த்தை தேவையோ, என்ன மாற்றம் தேவையோ, அதற்கான வார்த்தையை தேவன் அனுப்ப அவர் அறிந்திருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவி நின்று அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல முடியும், இந்த இடத்துல நான் நிற்கிறேன், நிர்மூலமாகாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபையினால் அவர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு தைரியமாய் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய வார்த்தை வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாறும். அப்படியே அறிக்கை பண்ணலாமா? என் வாழ்க்கையும் மாறும், ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் வாழ்க்கையும் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால், நீர் சொன்னால் நோய்கள் மாறும். நீர் சொன்னால் மரணம் மாறும். நீர் சொன்னால் நோய்கள் மாறும். நீர் சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீர் சொன்னால் மாறாததொன்றுமில்லை. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய நினைவுகள் மாறும். அது எவ்வளவு குறைவான நினைவுகளோடு இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே மாறி நிறைவுக்கு நேராய் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே உண்மையாய் ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை உணரலாம். அந்த வார்த்தை வந்தால் எனக்குள்ள என்னெல்லாம் நடக்குங்கிறத அப்படியே நாம் உணரலாம். தேங்க்யூ லார்ட். என் ஏமாற்றங்கள் மாறும், ஒரு வார்த்தை நீர் சொன்னார்
என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் ஏமாற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் வார்த்தை வெளிப்பட்டா நம்முடைய ஏமாற்றங்கள் மாறும், நம்முடைய தவறுகள் மாறும். ஹோராபாலா சேகே ரேலே மேனே தூரிகாபா. தேவனுடைய வார்த்தை நமக்குள் வந்தால் தவற கூட அவர் பவராய் மாற்றுகிற தேவன். ஓ ஹalleluya ரிகரோ சேகே லேமெனே தூரிகாபா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம் வரும்போது ஓ தவறு கூட அது பவராய் மாறுகிறது. தேங்க்யூ லார்ட். அப்படியே நல்ல அந்த வார்த்தையின் மகத்துவத்தை உணரும் போதே ஏமாற்றங்கள் நீங்குகிறது. ஓ ஹalleluya தவறுகள் நீங்குகிறது. ஓ ஹalleluya குறைவுகள் நீங்குகிறது. ஓ வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. நோய்கள் மாறும். தேவ வார்த்தை வெளிப்படும் போது ஓ நோய்கள் கூட விலகி போகும், பேய்களும் விலகி போகும். ஓ ரகதாரா ரேக்கே லேமெனே தூரிகாபா. உங்க எல்லார் மேலையும் தேவனுடைய அந்த வார்த்தையின் மகிமையை, வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையின் மகத்துவத்தை நான் டிக்ளேர் பண்றேன். அந்த வார்த்தை வந்து எப்பேற்பட்ட நோய் உங்களுக்குள்ள இருந்தாலும், எப்பேற்பட்ட பேய் இருந்தாலும், எப்பேற்பட்ட குறைவுகள் இருந்தாலும், ஓ எப்பேற்பட்ட ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதெல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை ஓ நீக்கி போடுகிறதா இருக்கிறது. ஓ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து ஓ பிரகாசிப்பிக்கிற ஒளியாயிருக்கிறார் அந்த வார்த்தை. ஓ ஹalleluya. எந்த இருளும் ஓ நமக்குள் ஆளுகை செய்யாதபடிக்கு அவர் வார்த்தை உண்டாகி இருளை எல்லாம் நீக்கி ஒரு மிகப்பெரிய அருளை ஓ நமக்குள்ளே தேவ ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இருள் நிறைந்த பிள்ளைகள் அல்ல, அருள் நிறைந்த பிள்ளைகள். நீங்களும் நானும் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றங்களை எல்லாம் கொடுக்கிறது. ஹalleluya. thank you Jesus. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. உம்மால் கூடாததொன்றும் நான் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாருமில்லை. உம்மால் கூடாததொன்றும் நான் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாருமில்லை. என் வாழ்க்கையும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னார் என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார் என் வாழ்க்கையும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னார் என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால், நீ சொன்னால் நோய்கள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் நோய்கள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும்
நான் பாத்திரவானல்ல. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. எனக்கு புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் யாரும் இல்லை. எனக்கு புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் யாரும் இல்லை. என் ஏமாற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் ஏமாற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால், நீ சொன்னால் பாவம் மாறும். நீ சொன்னால் சாபம் மாறும். நீ சொன்னால் பாவம் மாறும். நீ சொன்னால் சாபம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. Praise God. இந்த பாடல் வரி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். Praise God. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். ஸோ அந்த நாட்களிலே வார்த்தையின்படி எப்படிலாம் காரியங்கள் நடக்கு அப்படிங்கிறத அதிகமாக உணர முடியுது. ஹல்லேலூயா. வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அதிகமாக அப்படியே கண்கூட என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. பிரைஸ் காட். ஸோ அந்த பாடல் அழகாக எழுதியிருக்கு. அடுத்து இதில் எப்படி நம்ம பாடுறோம் அப்படின்னா, இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. அது ஒரு கட்டம் பாடுறது ஓகே தான். இயேசு என்னுடைய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, பாடிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னதுடைய நோக்கம் ஒரு பக்கம் ஓகே தான். ஏன்னா இயேசுவே நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அது என்ன விசுவாசம் அப்படின்னா, இந்த நான் பாத்திரவான் கிடையாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் சொல்லலை. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், சுகமாவான். ஏன்னா எனக்கு கீழே வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தனை வானா வாரான், ஒருத்தனை போன்னு சொன்னால் போகிறான். ஸோ அது மாதிரி நீங்களும் ஒரு வார்த்தை சொன்னால், அந்த வியாதியை நீங்கள் பார்த்து போன்னு சொன்னால் அது என்ன செய்யும், போகும். நோயை பார்த்து ஏசு போன்னு சொன்னால் போகும். பேயை பார்த்து போன்னு சொன்னால் போகும். மரணத்தை பார்த்தும் போன்னு சொன்னால் போகும். நில்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரும், எழுந்துருனா எழுந்திருக்கும். லாசருவை பார்த்து சொன்னார் வா அப்படின்னாரு. மரித்து போய் 4 நாளான லாசரு வெளியே எழுந்து வந்தான். தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்னனாலும் செய்யலாம். இப்படித்தான் செய்யும்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு பவுண்ட்ரி என்ன பண்ண முடியாது, போட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தை எந்த ஒரு பெரிய கிரியையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸோ அழகான ஒரு பாடல், ரொம்ப பிடித்த பாடல்.
நீங்கள் வார்த்தை சொன்னீங்கன்னா வாழ்க்கை மாறும், நினைவுகள் மாறும், ஏமாற்றங்கள் மாறும், தவறுகள் மாறும், குறைவுகள் மாறும், நோய்கள் நீங்கும், மரணம் நீங்கும், அப்புறம் சாபம் மாறும், பாவம் மாறும், எல்லாம் மாறும். ஒரு நிறைவான வாழ்க்கையை உள்ளும் புறம்பும் நம்மால் வாழ முடியும். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். வசனம் முடியல, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். தேவனுடைய வார்த்தை வெறும் ரட்சிப்பை மட்டும் கொடுக்காது, மேய்ச்சலையும் கொடுக்கிறது. ஓ ஹalleluya, thank you Lord. இப்போ நீங்கள் 100க்கு அதிபதியை வச்சு பாடினா இப்படி பாடிடலாம். இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. அப்படி என்ன பண்ணிடலாம். ஆனால் சகைவை வச்சு பாடினா அப்படி பாட முடியுமா? சகைட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன பண்ணணும், தங்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. உடனே சகை என்ன சொன்னார், இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் கிடையாது, இல்லை நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலை. சகையு ஆண்டவர் உன் வீட்டில் நான் இன்னைக்கு தங்கணும்னு சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாத்தையும் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, அவனே மறந்துட்டான். கையை தட்டுங்க. சகையு தன்னையே என்ன பண்ணிட்டான், தன்னை மறந்தான்னா என்ன தெரியுமா, தான் ஒரு பாவி. கையை தட்டுங்க. ஆண்டவர் உங்க கூட தங்கணும்னு சொல்லிட்டாருன்னா நீங்க யாரு? ஒரு வார்த்தை உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்கணும்னு சொன்ன உடனே சகையு தன்னையே, பிரைஸ் காட். இது எது அவனை மறக்க வச்சதுன்னா, இவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல. இயேசு யாருங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தான். இயேசு ஏன் வீட்டுக்கு வராரா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. பார்த்தீங்களா? இந்த சந்தோஷம் சகைவையே மறக்க செய்தது. கையை தட்டி பிரைஸ் காட். இதில் ரொம்ப சகைவை பாராட்டணும். அவருடைய எந்த கிரியைகளுமே இயேசு என் வீட்டுக்குள்ள வரக்கு அது தடையா இருக்கும்னு அவர் என்ன பண்ணல, நினைக்கல. கிரியைகளை நிர்மூலமாக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சகைவுக்குள் உண்டானது. ஓ நல்லா நல்லா ரிக்கோரோ சேபே லேக்கே ரேமேனே தூரிக்காபா. அப்படியே பாடலாமா? இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானேனே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானேனே. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானேனே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானேனே. ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீ, ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீ, ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீர். இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானேனே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானேனே. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானேனே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானேனே. ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீர், ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீர், ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீர், ஒரு வார்த்தை சொல்லி என்னை மாற்றிவிட்டீர். இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானேனே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானேனே. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானேனே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானேனே.